அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனுக்கள் மீதான உத்தரவை பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்தது. இபிஎஸ் தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனுக்கள் மீதான உத்தரவை பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்தது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஜி அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய தலைமை தேர்வு செய்தது உள்ளிட்ட உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்றும் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு மட்டுமே அந்த அதிகாரங்கள் உள்ளன என்றும் வாதம் முன்வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ள எவரும் தாங்கள் தான் கட்சி என்று கூறவில்லை என்றும் இவர்கள் அனைவரும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கட்சியில் எந்த பிளவும் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஆதரவு அப்படியே நீடிக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தனர். பொதுக்குழு உறுப்பினர்களும் 65 சட்டமன்ற உறுப்பினர்களில் 61 சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளனர் என்றும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. கட்சி தனக்கு சொந்தமானது என யாரும் உரிமை கூறாத நிலையில உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதால் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து தரப்பினருடைய விளக்கத்தையும் கேட்கக்கூடிய வகையில் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய வாதத்தை பதிவு செய்து கொண்டு மட்டுமே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என்றும் தெரிவித்தனர். மேலும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அளித்த மனு மீது தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகளுடைய உத்தரவுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்படும் என்றும் தற்போது இந்த மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ரவீந்திரநாத், புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்ட தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பன்னீர்செல்வம் கட்சியினுடைய பெயர் கொடி பயன்படுத்த தடை விதித்திருந்தாலும் தற்போது நிலைமை மாறி உள்ளது, பெரும்பாலான உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் இருக்கிறார்கள், அதனால் இது சம்பந்தமாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனை அடுத்துதான் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனுக்கள் மீதான உத்தரவை பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் என தேர்தல் ஆணையத்திற்கும் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.